வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். ஹாய் NR18 ஃபேமிலி. இந்த எபிசோட நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் டு லக்னோ ஃபால்ஸ் போகிறோங்க. ஸோ வந்து நம்மளை சுற்றி பாருங்க வியூ பாயிண்ட்டை. செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வியூ பாயிண்ட்டை. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இழுத்தால ஸ்பீடு தான். கார்னரிங் வேற லெவலுங்க. சரியான கார்னரிங்க. ஓகே, சாமட்டானு. வேற லெவலுங்க. KL ஆட்டோ. ஐயோயோயோயோ, அருமையாக இருக்குங்க. லக்னோ வாட்டர் ஃபால்ஸ்ண்ணா. போகணுமா? ஒரே ஓகே 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 லக்னோ வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரே ரோடுங்க. 6-7 கிலோமீட்டர் வருமாங்க. நிதிஷே, டானை போட்டு விடு. கார்னரிங் நம்ம யூமிக்கோ செம்மையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. எங்கேயுமே நம்மளை கவுத்து விடாதுங்க நம்ம யூமிக்கோ. எப்பயுமே நானாக கவுத்தா தான் உண்டு. யூமிக்கோ நம்மளை எப்பயுமே கவுக்காதுங்க. அவ்வளோ நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. பஸ்ஸு பார்த்தீங்களா இல்லையா? நம்ம நல்லா கொஞ்சம் ஏறி வந்து வச்சுக்கலாம், மாட்டியிருப்போம். நம்ம எப்பயுமே ஏறி வந்தாலுமே ஓரளவுக்கு நம்ம இப்படி ஏறிட்டு டக்குனுங்க டேன் ஆகிடணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஹில் ஸ்டேஷன் சைட்லாம். அந்த மாதிரி பின்னாடி பைக்கு கார் வந்தாலும் உடனே டக்குன்னு கட்டடிக்க கூடாது. டக்குன்னு இப்படி ஏறி வரோம்ல, அப்படியே இப்படி உடனே பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெல்லமாக வந்து பண்ணணுங்க. வியூ பாயிண்ட் 7. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. முடியாது முடியாது, போயிட்டு தான் இருக்கும் பயணம். அப்படியே ரொம்ப சாட்சி தாங்க வளைக்கிறோம் நம்ம. ஜாலியாக இருக்குப்பா கார்னரிங் பண்ணுறது. நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணுங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஸோ வந்து கஷ்டத்துக்கான சொல்யூஷன் எப்பவுமே ஆக்டிவ் தாங்க சொல்யூஷன். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே டக்குன்னு உங்கள் மனசை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த கஷ்டத்துக்கான வழியை தேடுங்க. வழி தேடலாம் வேண்டாம், நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆகிட்டாலே அந்த கஷ்டம் தன்னாலே போயிடுங்க. இன்னும் 170 கிலோமீட்டர் ஓடுமாங்க நம்ம யூமிக்கோக்கு. PY02 how many கிலோமீட்டர்? ஒரு 600, 650, 700 அந்தளவுக்கு. ப்ரோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் பிரதர். பிரதர் போய்ட்டு வரேன். சேஃபாக இருங்க. ஓகே, சேஃபாக ரைட் பண்ணுங்க. ஓகே, சேம் டு யூ. ஹாப்பி ஜர்னி. ஓகே ப்ரோ, பாய் டாட்டா. அல்டிமேட் வியூங்க. நம்ம எல்லா டைமும் ஜாலியாக ஆக்டிவாக பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் லைஃப்பில் வந்து நல்லாயிருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப், வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து அப்படி உள்ளவங்க உங்களுக்கு கிடச்சாங்கன்னா விட்டவே விடாதீங்க அவங்கள. கண்டிப்பாக அப்படி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஸோ வந்து அவங்கள எப்போயுமே லைஃப் லாங் மறந்துடாதீங்க அவங்களோட குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஓகேங்களா? ஐயோ நிதிஷே, பார்த்து நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கார்னரிங் பண்ணிட்டு போகிற. ஃபுல்லாக டர்ன் பண்ணிட்டாங்க. இங்கே விளையாட பாருங்க கார்னரிங். சரியான கார்னரிங். வாங்க போடும் ப்ரோ, யூடியூப்ல போடும் ப்ரோ. கண்டிப்பாக ஷார்ட்ஸாக போடுங்க. நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா வேலூர். ஆமாங்க ப்ரோ, அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நம்ம பசங்க கூட தான் ஜாலியாக இருந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக பேசுனாங்க பசங்க. ஃபுல்லாக ரீல்ஸு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நம்மளும் ஜாயின் பண்ணி எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேங்க. ப்ரோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எது வரைக்கும் வந்துருக்கீங்க? ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த சைடு வரீங்களா? நான் வாகமான் முடிச்சுட்டு நான் ஆப்போசிட்ல இருந்தேன். வாகமான் தான் கஷ்டம், கொஞ்சம் ரூட்டு பெருசாக இருக்கும். வாகமான் முடிச்சுட்டு
மூணார் முடிச்சுட்டு அப்புறமா வந்து வால்பாறை போயிட்டு அப்படியே கேரளா உள்ள போயிடும், பாலக்காடு அதுக்குள்ள அந்த மாதிரி ஐடியா தான் இருக்கேன். பட் பட்ஜெட் எப்படின்னு தெரியல, இப்போயே ஓவராக எகிடுச்சு பட்ஜெட்டு. பெட்ரோல் தான், ஆமாம் பெட்ரோல் தான் அதிகமாக பிடிச்சி. ஓகேங்க, நான் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். புரியல. அகில இந்தியா சூரிய ரசிகர் தலைவர் ப்ரோ, சத்தியமா ப்ரோ. அப்படியா? விக்ரம் படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க ப்ரோ, அண்ணன் மட்டும் தான் போவாரு. லோகேஷ் அண்ணா இயக்கம்ஸு பிரைவேட் சோலா போட்டு காமிச்சாரு. ஓ தியேட்டரே புக் பண்ணி. ஓ ஓ ஓ ப்ரோ எங்களுக்காக ஒரு நான் வீடியோ வந்து அனுப்புறேன் ப்ரோ. தியேட்டரே புக் பண்ணி நீங்க மட்டும் புக் பண்ணி பிரைவேட் நம்ம பேர் உட்கார்ந்து நல்லா பூஞ்ச காட்டனா ஆன் பண்ணல ப்ரோ. ஆன் பண்ணல ப்ரோ. ரெக்கார்டிங் அவுட் இருக்கு. ஆன்ல வீடியோ போட்டுறேன் ப்ரோ. கண்டிப்பாக ஆனில் தான் ப்ரோ இருக்குது. ஜாலியாக ஃபன் பண்ணுறது தான் ப்ரோ, ஃபன்னு தான் எப்பயுமே. ஓகே ப்ரோ, பாய், டாட்டா. சேஃபாக போகிறேன் ப்ரோ. பாய். ஓகே பாய் ப்ரோ. அண்ணனை மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அண்ணன் சமஸ்டைலாக இருக்கார். ஓகே ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, பாய். எல்லாருக்கும் பாய் ப்ரோ. மோட்டோ விளாக் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஓகே பாய் ப்ரோ. டாட்டா, எல்லாருக்கும் பாய். ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து நம்ம இவங்களாம் பார்த்திங்கன்னா வேலூர் பசங்க. நம்ம இந்த பசங்களோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஜாலியாக இருந்துச்சுங்க, செம்மையாக பேசினாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அந்த பையன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நம்ம லக்கம் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. வைசாக் க்ளோஸ் பண்ணியாச்சு. லக்கம் ஃபால்ஸ்க்கு போய் கொண்டிருக்கிறோமுங்க நம்ம. செம்ம ஜாலியாக பேசியிருந்தாங்க வேலூர் பசங்க எல்லாருமே. அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பசங்க விடச்சிருந்தாங்க, ஒரு அண்ணாவை போட்டு ஒரு பையனை போட்டு ஜாலியாக விடச்சிருந்தாங்க. ட்ராவல் வந்து ஃபன் பண்ணுறது சகஜம் தானேங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தேங்க. நம்ம எல்லாரையும் விடைக்கிறாள். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா பாசமாக பேசினாங்க. வாவ், அசத்தலாக போகிறோங்க நம்ம, சும்மா சல்லுன்னு போகலாம். இந்த ரோடு பாருங்கப்பா, வேற மாதிரி ரோடு. கார்னரிங் அல்டிமேட்டுங்க, கார்னரிங். சரியான கார்னரிங்க. அப்படியே நல்லா படுத்துரும், உட்காந்துரும். பட்றா நித்திஷ், பட்றா, செம கட்டுங்க. வாவ், எல்லா இடத்துலையும் நம்ம கார்னரிங் தாங்க. இந்த இடத்துல கார்னர் பண்ண முடியாது. இதில் பண்ணலாம். சூப்பர். கார்னரிங்க்கு பேக் பிரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஃப்ரண்ட் பிரேக்கை விட பேக் பிரேக் தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கார்னரிங்க்கு. இது என்ன பிளேஸ்ப்பா இது? இங்கே போகக்கூடாதா? இதை போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். லக்கம் ஃபால்ஸ் இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கூகுள் மேப்லாம் போடவே இல்லை. ஸோ வந்து 5 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க வர வழியில். ஸோ வந்து அப்படியே நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் போகிறோங்க. கீழே ஒரு ஆஃப் ரோடிங் போகுதுப்பா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நம்ம பார்த்து போகலாம். சரியான வியூங்க. மூணார் வியூ தாங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க, அசமாக இருக்குங்க. இருங்க, அப்பா, கார்னரிங் பண்ணுவோமா? நல்லா சாட்சி வளைப்போம் படுக்க போட்டு. இருங்க, இதில் படுக்க நல்லா வளை. ஆர்சி இருந்துச்சுங்களா, நல்லா சாட்சி வளைக்கலாங்க, சூப்பராக. இதில் வளையலாங்க, வேறு லெவலில். ஃபுல்லாக சாய்ச்சிடுறாங்க வண்டியை. இதில் நல்லா சாயலாங்க. உடம்பை நம்ம எந்தளவுக்கு சாய்க்கிறோமோ அந்தளவுக்கு வண்டி டேன் ஆகுங்க. ஓரளவுக்கு தான் சாய்க்கணும், அதுக்கு ரொம்ப சாய்க்கக்கூடாது. ஸோ நம்ம ட்ராவல் வந்திருக்கோம், ஏதாவது ஆகிடக்கூடாது. அதனால் என் தம்பி அண்ணா எல்லோரும் நம்ம விலாகை என்ஜாய் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ப்ரைவேட் ரோடுங்க இதெல்லாம், இங்கெல்லாம் போகக்கூடாதான். இது ப்ரைவேட் ரோட்ஸ் வந்து இங்கே போகக்கூடாதான். இப்போ நம்ம லக்கம் ஃபால்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த பஸ்ஸில் போகிறது. அங்கே பஸ்ஸில் போனால் ஒரு பெரிய ஃபால்ஸ் போகலான்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம பைக் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டோம், யூமிக்கோ இல்லாமல் நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்ம செல்லத்தை விட்டு நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கப்பா வியூ பாயிண்ட்டு. வாவ், ஆகா போடு.
லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமேங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அப்படியே தன்னால் பறந்துருந்துங்க. அது உண்மைதாங்க, உண்மையாகவே. சோலோ ரைடும் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்குது, நல்லாவே ஜாலியாக இருக்குங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது சோலோ ரைடும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறத பண்ணுறோங்க. ஸோ வந்து ஜாலியாக இருக்குது. ஆனால் லக்கம் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? 2 கிலோமீட்டருப்பா. கிலோ ரோடு தானே. பயந்துட்டிங்களா? சாரி அண்ணா, சாரி அண்ணா, சாரி அண்ணா, மன்னித்து கொள்ளுங்கள் என்னை. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆ, மன்னித்துங்கொள், மன்னிச்சு கொள்ளுங்கள். ஓகேண்ணா, ஓகேண்ணா. நம்ம ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டுருப்போன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி. ஃபேக்ட்ரி இல்லை இதோ எழுதி வச்சுருவாங்க பாருங்கள், அழகாக எல்லாம் பராமரிக்கிறாங்க சூப்பராக. அவர் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, நீ போகிற ஸ்பீடுக்கு 2 கிலோமீட்டர்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவா அப்படின்றாங்க. ஐயோயோ, சரியான கார்னரிங்க, ஜாலியாக இருக்குது கார்னரிங் பண்ணுறது. ஏய் குரங்குப்பா, குரங்கு, உனக்கு குரங்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. ஆமாம், போன வாட்டி பிஸ்கட் கொடுத்து கொடைக்கானல் நம்மளை வச்சு செஞ்சிச்சு குரங்கு. ஸோ வந்து இப்போ நம்ம ரைடிங் கேர்ஸ்லாம் எதுவுமே போடவே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம இப்போ நடந்துச்சுன்னா ஏதாச்சும் கிழிச்சிரும், நகம் கிழிச்சு ஏதாச்சும் ஆகிட போகுது. வேண்டாம், விடுங்க. ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாங்க. ஏய் கல்லுப்பா சென்டரில், இருங்கப்பா 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 இருங்கப்பா, யாராவது கீழே வந்துட்டு போகிறாங்கப்பா. இருங்க இருங்க இருங்க, இங்கே கல் இருக்குப்பா ரோட்டில், யாராவது தடிக்க விழுந்தா என்ன ஆகும்? நம்மளே நடத்த போ. வெயிட்டாக இருக்குது, ஓரமாக போ. கல் போ போ, ஓரமாக தள்ளியாச்சுங்க கல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி கல்லில் தாங்க உழுவுறது நிறைய பேர். ஸோ நம்ம கல்லெலாம் எப்பவுமே விட்டே வைக்கக்கூடாதுங்க, ஓரமாக போட்டுடணும். இந்நேரத்து நம்மளும் விழுந்திருப்போம். ஸோ வந்து நம்ம இப்போ கார்னரிங் பண்ணிட்டே வரோம், திடீர்னு கல் கிடக்குது, லைட்டாக டயர் இப்படி ஒரு செகண்ட் இப்படி ஏறினா முடிஞ்சு, லைட்டாக ஏறினாலும் நம்ம அப்படி காலியாகிடுவோங்க சீரியஸாகவே. எப்பா சரியான வியூங்க. ஸோ வந்து நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்க. என்ன மாதிரி பைக் ஓட்டுறீங்கன்னா ஓட்டுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு ஓட்டுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எப்படின்னா ஓட்டலாம் பைக்கை. ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ்னால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போக 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 உங்களுக்கே தெரியுங்க எதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், எதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது. நீங்களே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நினச்ச மாதிரி கார்னரிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாங்க. நம்ம ஓட்டுக்கு ஜாலியாக கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. எப்பா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க லக்கம் ஃபால்ஸுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சும்மா அடித்து நவுத்திடலாங்க, அடித்து பிரிச்சுட்டு போயிடலாங்க நம்ம. சரியான வியூ பாயிண்ட்டுங்க, சரியான வியூ பாயிண்ட்டுங்க, வேறு லெவலுங்க. இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா. இந்த இடத்துல வண்டி போட முடியாதுங்க, வேறு எங்கே போடுமா? வேண்டாம். சக்கரை நிலவே பாப்பாயா. லக்கம் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்காது லக்கம் ஃபால்ஸு. மேலையா ஏறி போகணுமா? ஓகே ஓகே ஓகே. லக்கம் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. நம்ம லக்கம் ஃபால்ஸ்க்குள்ளே வந்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது, அவங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாம். டிக்கெட் ரேட் டிக்கெட் 50 rupees. மேலே ஏறலாமா ஃபுல்லாக? ஓகே ஓகே, நான் மட்டும்தான். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. நான் அங்கேயே சொன்னேன்ல. ஸோ வந்து இப்போ நம்ம லக்னோ ஃபால்ஸ் ஏற போகிறோம். மேலே இது கொஞ்சம் நடந்து போகிறதுனால லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். இதெல்லாம் வண்டியில் தான் போகணும். இப்போ நீங்கள் நடந்து போகிறத பார்த்து ஆகும். நடந்து போகிறத பாருங்கள். இன்னும் நம்ம லக்னோ ஃபால்ஸில் நடந்து போயிட்டுருக்கோங்க. நல்லா கூலிங்காக இருக்குங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது. அதுவும் பக்கத்தில் தண்ணி வேறு போயிட்டுருக்குல்ல. ஸோ வந்து இன்னும் சில்லுன்னு இருக்குது. ஆல்ரெடி இங்கே சில்லுன்னு இருக்கும், இப்போ தண்ணி வேறு போகிறதுனா இன்னும் சில்லுன்னு வேறு இருக்குங்க. ஓகே, இல்லை வந்தாச்சுங்க.
அது மாதிரி சில இடத்துல வந்து வண்டி உள்ளே விட மாட்டாங்க, ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் சொல்லி விட மாட்டாங்க வண்டியை. ஸோ நம்ம உள்ளே போய் கொண்டிருக்கிறோம், ஃபாஸ்ட்டாக போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. இது நம்ம லக்னோ ஃபால்ஸ் மேலே போக வேண்டியதான். ஸோ அங்கே இருக்குது லக்னோ ஃபால்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, போயிடலாம். வந்தாச்சுங்க லக்னோ ஃபால்ஸ். பரவாயில்லையே, நல்லா இருக்குங்க. என் ஃபேமிலியாக வந்தால் இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம். ஸோ வந்து ஏன்னா வந்து நிறையா ஃபேமிலியாக தாங்க இங்கே வராங்க. இது வந்து பைக்கர்ஸ் ஸ்பாட்டான்னு கேட்டால் பைக்கர்ஸும் வரலாம், பட் அதிகமாக பைக்கர்ஸ் இல்லை இந்த இடத்துல. இது வந்து ஃபேமிலி தான் அதிகம் பேர் இருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க ஃபுல்லாக. நல்லா இருக்குங்க. கிட்ட போய் நம்ம வீடியோ எடுக்கணும். குளிக்கலையா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஸோ நம்ம குளிக்கலைங்க, ஆல்ரெடி நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். இது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு வர தண்ணி. குளிக்கிறதா குளிக்கலாம். நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரலங்க. ட்ரெஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் சாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு அந்த இடத்துல போய் நான் வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? ஐயோ, மொபைல் வேறு வச்சுட்டு போகிறோம், கவனம் மிஸ் ஆக போகுது பாருங்க. இதில் இறங்கிடும். கீழே வந்துட போகிறோம் நம்ம. பார்த்தா நம்ம போகாத ஃபால்ஸா? தமிழ்லே இருக்கு தண்ணி. நினைச்சிட்டாங்க, நனையக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டாங்க. ஐயோ, ஆழமாக இருக்கு, பார்க்கவே இல்லை. இப்படி வந்துருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். அப்படிங்கிற கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை கிளம்புறாங்க. வேற கை தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க இன்னைக்கு, சரியான ஃபோர்ஸாக வருது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, என் பேண்ட் நனைஞ்சிருச்சு. நம்ம பாக்கெட்டில் வேறு கோப்ரோ பேட்டரி சார்ஜர்லாம் வேறு இருக்குங்க. நல்ல வேலை கோப்ரோ பேட்டரி சார்ஜர்லாம் நனையவே இல்லை. எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஐயோ, ப்ரோ பார்த்து ப்ரோ. அந்த ஃபால்ஸ் பாருங்க, தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, அந்த ஃபால்ஸ் கிட்ட பாருங்க, நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க தண்ணி, வேற லெவலில். ஆஹா, இதுலேருந்து போயிட்டுருக்கோங்க நடந்து. ஐயோ, பின்னு வேற தொங்குதுங்க. பார்த்து சேஃபாக போகணும். வரவில்ல அதில் விழுந்துட்டாங்க. நான் நீங்கள் ஸ்லோமாக பார்த்துருப்பீங்க, ஸோ அதில் விழுந்துட்டாங்க. நம்ம குளிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஆனால் குளிக்கலைங்க. ஆனால் செம்மச்சிலும் இருக்குங்க தண்ணி. ஸோ வந்து நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்து வந்தால் நம்ம ஃபால்ஸில் குளிச்சிருக்கலாம். ஸோ ஏன் வேஸ்ட்டாக குளிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்த கவர் பண்ண போகணும்ல. இங்கே குளிச்சிட்டா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஜம்ப் அப்படியே இப்படி போக வேண்டியதாங்க. இதில் இருக்கணும். ஆமாம், அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சு. நம்ம இதுலேருந்து ஏறி வந்தாச்சுங்க. நம்ம லக்னோ ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. சும்மா மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் நிறைய கூட நினச்சேன், பார்த்தா நம்ம பேண்ட்டு நனைஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக. ஸோ வந்து பரவாயில்ல, நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேங்க. டக்குன்னு காலை உள்ளே விட்டேன். அது தெரியாமல் லைட்டாக வலிக்கிடுச்சு, அப்படியே காலை உள்ளே விட்டேன். அப்படியே நனைஞ்சாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், என்ன எதுக்கும் பிளானே இல்லைங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பிளான்னு. இல்லை எனக்கே தெரியாது, நீங்கள் அடுத்த எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எங்கே போகிறோம் என்ன எதுன்னு. ஸோ
ஸோ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, லவ் யூ ஆல். இதுமாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை சும்மா அள்ளி தெளிங்க. டாட்டா.